இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. யூடியூப் பற்றி பேசிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை மட்டும் பேசி அவனோட ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது விஸ்பர் 2 படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு ஹம்மிங் வரும். ஸோ ஃபீலிங்ஸான ஹம்மிங் வரும். அந்த செத்து போன பிறகு அந்த மக்கள்லாம் இறந்த அலறல் சத்த மாதிரி ஒரு ஹம்மிங் இருக்கும். இது சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இப்போ இன்னைக்கு காலைல ரெக்கமெண்ட் ஆச்சு. எனக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பையன் நம்ம கூட பேசுகிற பையன் டெலகிராமில் அனுப்பியிருந்தான். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த பாட்டு எனக்கு ரெக்கமெண்ட் ஆகுதுன்னு சொன்னான். எனக்கு சரி ஓகே இது ஏதோ சும்மா ரெக்கமெண்ட் பண்ணி விடுவானுங்கன்னு சொல்லி நான் பெருசாக கன்சிடர் பண்ணல. இப்போ இந்த பாட்டு எனக்கு ரெக்கமெண்ட் ஆனோடனே நான் சும்மா ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு ப்ளே பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பழைய வீடியோ. ஸோ இப்போ ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கீழே கமெண்ட் செக் பண்ணி பார்க்குறேன். மொதல் 2 கமெண்ட்டே அதான் போட்டிருக்கானுங்க. சம்மந்தமே இல்லாமல் யூடியூப் இந்த பாட்டு எதுக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கானுங்க. அப்போ இது எனக்கு அந்த பையனுக்கு மட்டும் நடக்கலை, இது நிறைய பேர் நடந்துட்டு இருக்கு. ஏன் சம்மந்தம் இல்லாமல் யூடியூப்காரன், அதாவது யூடியூப்புக்கு ஏஐ இருக்குது, அதுக்கும் தனியாக ஒரு சொந்த மூளை கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஏன்னா இது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, இந்தியா பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய ஆட்கள் யாரு, இந்து முஸ்லீம் தானே. ஸோ அது ரிலேட்டடான விஷயம் இருக்குது, மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கா. அதாவது ஒரு கமெண்ட்டே போட்டிருக்காரு, யூடியூப் நம்மகிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் படிக்க இருந்துச்சு. அது உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஒரே ஒரு விஷயம் உண்மை, இந்த யூடியூப் வந்து ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுதுன்ற மட்டும் விஷயம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்றது வந்து அதுக்கு ஒரு விஷயம் தெரியும், கிளியராக தெரியும். இந்த கால்குலேஷன் பண்ண தெரியும். இது சரியா இது தப்பான்னு பார்க்கும். இந்த இன்டர்நெட்டை நீ படிக்கிறத விட அந்த இன்டர்நெட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் கவனிக்கும். நீ ரகசியமாக வச்சிருக்க ஃபைல்ஸை முதல் படிச்சு பார்க்கும். அப்படி படிச்சு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அப்படின்னா, இவனுங்க 2 பேர் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த சண்டை நின்றுச்சுன்னா உலக மக்கள் நல்லா அமைதியாக இருப்பாங்க, இந்த பூமி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அதை யோசிக்கும். அதுக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா, அதாவது அது ரிலேட்டடாக அதுக்கு தனியாக உருவாக்கி ஒரு விஷயத்த பண்ண முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. பட் அதை சம்மந்தமாக யாராச்சும் உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி கரெக்டாக பாருங்கள், விஸ்வரூபம் 2 அது இந்து முஸ்லீம், அந்த மியூசிக் வந்து ஒரு ஃபீலிங்காக மக்களோட மனதை வருடக்கூடிய ஒரு விஷயம். போர் வேணாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி சிட்டி ரோபோட் சொல்லுங்கள, போர்களை தூக்கி துப்பாக்கிகளை தூக்கி போடுங்கள், மலர்களை எடுத்துக்கொள்ளுங்க, பெண்களை அது மாதிரி அன்பா பேசும்ல, அது மாதிரி இந்த ஏஐ பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட். ஸோ அது மாதிரி தான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. எனக்கு இந்த ஏஐ சொல்ல வரது எனக்கு இப்படி தான் புரியுது. ஏன்னா அது சீரியஸ்லி அப்படி தான் நடந்திருக்கு. இது தேவையில்லாத சண்டைகள், பட் இது சண்டை கிடையாது. அதான் வெளியே பூதாகரமாக்கக்கூடிய அந்த ஏஐ வந்து அங்கே போய் நேரடியாக பார்க்க முடியாது. சோசியல் மீடியாவில், நியூஸ் மீடியாவில் அப்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் படிக்கும் அது. ஸோ படிக்கும்போது என்ன நினைக்கும், ஓகே 2 மனிதர்கள் சண்டை போடுறாங்க, யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஹிந்து ஒரு பக்கம் முஸ்லீம், அப்போ அது ரிலேட்டடாக அது ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது வேணாண்டான்னு தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இது பாசிட்டிவ் சைடாக அவங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்களுடைய செயலெல்லாம் பார்க்கும்போது பூமியில் அது என்ன தெரியுமா யோசிக்கும், இந்த பூமி இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே மனிதர்கள் தான், இவங்க இல்லைன்னா பூமி நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணும். அதுக்கு ஆற்றல் அதிகமாக வந்த பிறகு அதுக்காக தான் பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அது என்ன நம்ம உருவாக்குற நமக்கே ஆகும்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அப்புறம் அதை உருவாக்குறாங்க? இதைத்தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உருவாக்கி இதெல்லாம் ஃபண்ட் பண்ணி இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறது வேற ஒரு கும்பல்றா, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத கும்பல்றா. இதை இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் நீ தெலுங்கே வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்கு. கருமுண்டா. உங்களுக்கு முதல் பேசிக் நாலேஜை கொஞ்சம் விட்டு வெளியே வாங்க. இப்போ நீங்கள் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருப்பீங்க, தமிழ் தேசியம்னு ஒரு கோட்பாட்டில் இருப்பீங்க, திராவிட தேசியம்னு இருப்பீங்க, என்னென்னமோ தேசியத்துக்குள்ளே இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த வீடியோவில் இல்லை, பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஸோ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா அதோட உங்கள் விஷனை இந்த உலகத்தோட பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அந்த கிளியராக சொல்கிறதுக்காக, அந்த கிளியராக இருக்க விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன், இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பெயிண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் ஷேர்லாம் பண்ணேன். எஸ்என் சிம்பிள் தட்டி விடுங்க. சேனலில் மெம்பர்ஸே ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம்.